ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல மீன் வாங்கியாச்சு. 1 கிலோ மீன் வாங்கியிருக்காங்க, ஊளி மீன். இதில் பாதி குழம்பு வச்சுட்டு பாதி பொரிச்சிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். அவங்க 1/2 கிலோ மீன் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். 1/2 கிலோ பொரிக்க போகிறேன். 2 சில்லு தேங்காய், 4 வரமிளகா, ஒரு 100 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1/2 கிலோ மீனுக்கு 50 கிராம் கொத்தமல்லி விதை, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இது இவ்வளோத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லியையும் மிளகாத்துலையும் வறுத்துட்டு இது எல்லாம் தேங்காய், தக்காளி, வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, இன்னும் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஒரு 100 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி, மிளகாத்தூளை வறுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் மசாலாவை மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். இதையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழம்பு திக்காக வேணும்னா இந்த தண்ணியே போதும். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிலோ மீனை ஆட் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ண போகிறோம். மீனை ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ரொம்ப நேரம் குக் ஆனாலும் உடஞ்சிரும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் பிரிஞ்சு மீனெல்லாம் சூப்பராக வந்து குழம்பு அட்டகாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வீட்டில் வந்து மண்சட்டியில் வைப்பாங்க. உங்கள் வீட்டில் மண்சட்டி இருந்ததுன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.